இந்த அறநிலைத்துறை முதல்ல ஆரம்பிச்சு அரசாங்க ஆலயத்தெல்லாம் கையகப்படுத்தும் போது நம்ம ஆலயத்தோட சொத்து நிலமதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா 5.25, அதாவது 5,25,000 ஏக்கர் நிலங்கள் இருந்துதான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு இருக்கிற அப்படின்னு கேட்டா 4.75, கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் நிலங்களை காணோம். ஆர்டிஐல போயிட்டு கேட்கிறோம், அந்த நிலம்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப இந்த நிலங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியல. இதுவே ஒரு அரசியல்வாதியோடைய, ஒரு எம்எல்ஏவோட அல்லது ஒரு மினிஸ்டருடைய சொத்தா இருந்தா, இது எங்க சொத்து இருந்தது காணோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் தேடுவானா தேட மாட்டானா? ஆனா இது வரைக்கும் தேடல. அதே போல பாத்தீங்கன்னா அரசோட நிலங்கள்ல மட்டும்தான், அதாவது ஆலயத்தோட நிலங்கள்ல மட்டும்தான் இவன் எல்லா பில்டிங் கட்டி வச்சிருக்கான். நீ கள்ளக்குறிச்சியில கலெக்டர் ஆஃபீஸ் வருதுன்னா வீரசோரகுளம் சிவன் கோயிலோட இடத்துல 45 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பைபாஸ் ஓட்டின மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு வந்து கட்டுறான். ஆனா ஒரு வக்போர்டு சொத்துலயோ ஒரு சர்ச்சு சொத்துலயோ யாருமே கட்டுறதில்லை. இதே ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரட்டும், ஒரு கக்கூசு கூட நகராட்சியோட கக்கூசு கூட கோயில் நிலத்துல கட்டுறான். கோயில் நிலத்துல மட்டும் இல்ல, கோயில் கோபுரத்தை ஒட்டின மாதிரியே கட்டுறான்.